அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. இது வெயிலுக்கு மட்டும் இல்லைங்க, இஃப்தாருக்கு செஞ்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சஹர் நேரம் சாப்பிட்டுட்டு இதை செஞ்சு குடித்தாலும் கண்டிப்பாக தண்ணி தாகமே எடுக்காது. அந்த ஃபுல் நேரமும் பார்த்திங்கன்னா தாகம் எடுக்காமல் நல்ல குளிர்ச்சியாக வயிற்றுக்கு நல்ல குழுன்னு நல்ல இதமாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணாலும் ஓகே தான், கடையில் வாங்கினாலும் ஓகே தாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் கண்டிப்பாக ஒரு 3-4 பேர் கூட தாராளமாக குடிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மோரில் செஞ்சு குடிக்கிறத விட தயிரில் செஞ்சு குடிக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த தயிரை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துருந்தீங்கன்னா 3 ஏலக்காய் போதுங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொங்க அடிச்சுக்கணும். இதில் ஐஸ் கட்டி போடுறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரில் நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போது நல்லா பொங்க அரைச்சிட்டு இதை டம்ளருக்கு மாற்றிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஒரு 4-5 தடவை நல்லா சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி இருக்கும். அப்போ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கடையில எல்லாம் வாங்கி குடிப்போம் பார்த்தியெல்லாம், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் லஸ்ஸி அந்த மாதிரி டேஸ்ட்லேயும் சுவையிலையும் இருக்குங்க. இப்போது நம்ம டம்ளரில் சேர்த்து மாற்றினதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுங்க. இதில் குங்குமப்பூ சேர்க்கணும். அப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காக தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க.